பிரதான எதிர்க்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள், இளைஞர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க. எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு தொழில் வந்திருக்குது, எவ்வளவு நிதி வந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கேட்டா வெள்ளை பேப்பர் நேற்றாரு. என்ன பதில் சொல்ல முடியும்? அரசாங்கத்துக்கிட்ட தான் எல்லா புள்ளிவரம் இருக்குது, எங்ககிட்ட கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது அவர் பேட்டி கொடுக்கின்ற வரை 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதன் மூலமாக 10,62,200 கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொல்றாங்க. 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொன்னா சுமார் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். எங்க வேலை கிடைச்சது? கோயம்புத்தூர்ல எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது? அத்தனையும் பொய். ஏன்னா வெள்ளை பேப்பரை காட்டினார்ல, அதுதான் உண்மை. எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு சென்றுட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் எல்லா துறையிலும் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உள்ளாட்சி துறையில அந்த குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து அந்த பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் 888 கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை செய்தி. இது வரைக்கும் அது முழுமையான விளக்கம் கிடைக்கவே இல்லை. அதேபோல மதுரை மாநகராட்சியில் சுமார் 200 கோடி வருவாயில ஊழல் நடந்திருக்குது. திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது. ஆக இவ்வளவு ஊழல் நடைபெறுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்குது.